Hello everyone, welcome to Fab's YouTube channel. So let's jump into the video. இந்த வேர்ல்டில் கன்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன் எது தெரியுமா? மணி. அதாவது யார்கிட்ட கரன்சி பவர் அதிகமாக இருக்குதோ அவங்க தான் இந்த வேர்ல்டோட ரூல்ஸே டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். லாங் டைமாக அந்த ரூல்ஸ் யார்கிட்ட இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட. இந்த நேம் ஆஃப் யூஎஸ் டாலர். ஆயில் வேணும்னா டாலர், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பண்ணுறதுக்கு டாலர், அண்ட் பிஸ்னஸ் எக்கனாமிக்கலி சர்வே ஆகிறதுக்கு அதுலேயும் யூஎஸ் டாலர். பொதுவாக அமெரிக்கா மிலிட்ரி விட யூஎஸ் டாலருக்கு தான் அதிக பவர் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரு டைமில் யூரோப் கண்ட்ரிஸ் எல்லோரும் சேர்ந்து அமெரிக்காவோட இந்த டாமினேஷனை புட் டவுன் பண்ணுறதுக்காக ஒரு வார் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த வார் பாம்ஸ்னால இல்லை, புல்லட்ஸ்னால இல்லை, அது இன்னொரு கரன்சினால். அந்த கரன்சி நேம் தான் ஈரோ. 1945 வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் யூரோப் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி ஜெர்மனி அழிஞ்சு போயிடுச்சு அண்ட் ஃப்ரான்ஸ் ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இத்தாலியும் பேங்க் கரப்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. ஸோ அகெயின் நம்மளால் ஒரு பில்டிங்கை ரீபில்ட் பண்ண முடியும் அண்ட் எக்கனாமிக்கலை திரும்ப ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்து அதையும் ரீபில்ட் பண்ண முடியும். ஆனால் ட்ரஸ்ட் யாராலையும் ரீபில்ட் பண்ண முடியல. ஸோ எஸ்பெஷலி ஃப்ரான்ஸுக்கு ஜெர்மனி பார்த்து ரொம்பவே பயம் வர ஆரம்பிச்சிச்சு. மீண்டும் ஒரு தடவை வார் வந்தால் என்ன ஆகும், திரும்ப ஜெர்மனி பவர்ஃபுல்லானால் ஃப்ரான்ஸோட நிலைமை என்ன ஆகும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய யோசித்து பயப்பட ஆரம்பித்தாங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய கேள்விகளும் அவங்க யோசிக்க ஆரம்பித்தாங்க. இந்த சமயத்தை தான் யூரோப் லீடர்ஸ்க்கு ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே செப்பரேட்டாக இருக்கிறதால தானே இந்த பயம் அண்ட் ஃப்யூச்சர்லேயும் திரும்ப சண்டை வரும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரையும் யோசிக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஈரோன்ற ஒரு சிங்கிள் கரன்சி வர்றதுக்கு முன்னாடி யூரோப்பில் நிறைய கண்ட்ரிஸ் அவங்களோட கரன்சி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, செப்பரேட் கரன்சி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனிக்கு வந்து மார்க் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஃப்ரான்ஸுக்கு வந்து ஃப்ராங்க் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அண்ட் இத்தாலிக்கு வந்து லீரா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் பார்டர் தாண்டினாலே அவங்க நாட்டு கரன்சிக்கு மாறியே ஆகணும் அண்ட் அதுதான் அவங்க நாட்டில் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் ஜெர்மனிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு போனீங்கன்னா மணி எக்ஸ்சேஞ்ச், அண்ட் இத்தாலியில் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அங்கே டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸ் இருக்கும். அண்ட் டெய்லி கரன்சி வேல்யூ சேஞ்ச்னால ட்ரேடுமே ரொம்ப பாதிச்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் கம்பெனி நிறைய ப்ராஃபிட் அடிக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் கம்பெனி ஓவர் நைட்லேயே மிகப்பெரிய லாஸுக்கு தள்ளப்படும். யூரோப் லீடர்ஸ் இதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாங்க. நம்ம எக்கனாமிக்கலி செப்பரேட்டாக இருக்கிற வரைக்கும் அமெரிக்கா மாதிரி நம்மளாலேயும் குளோபல் லெவலில் ஒரு ரீச் கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்க ஆரம்பித்தாங்க. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் யூரோப் லீடர்ஸ் வந்து ஒரு டெரிஃபைங்கான ஒரு ட்ரூத்தை ரியலைஸ் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி ஹிஸ்டாரிக்கலாகவே அவங்க ஒரு பிக்கஸ்ட் எனிமிஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். லைக் 1870 ஃப்ராங்கோ பர்ஷியன் வாராக இருக்கட்டும், இல்லை வேர்ல்டு வார் 1 அண்ட் வேர்ல்டு வார் 2, இது எல்லாத்துலேயுமே அகெயின் அண்ட் அகெயின் ஃபைட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க ஃப்ரான்ஸ் அண்ட் ஜெர்மனி. பர்டிகுலர்லி ஃப்ரான்ஸுக்கு ஜெர்மனி பார்த்து ரொம்பவே பயம் ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஜெர்மனி ஒரு பக்கம் எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணி அவங்க எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங் ஆகிட்டு வந்துட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ திடீர்னு எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துச்சு, எங்கே திரும்ப எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்காக வந்துட்டா இந்த தடவை ஜெர்மனி வந்து ஃப்ரான்ஸ் அட்டாக் பண்ணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பயம் நிறைய பேர் பேசிகிட்டே இருந்தாங்க. அண்ட் அந்த சமயத்தில் தான் ராபர்ட் ஷூமன் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபாரின் மினிஸ்டர் என்ன பண்ணார்னா ஒரு ஐடியா ப்ரப்போஸ் பண்ணார். அது என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் கண்ட்ரிஸ் யாருமே செப்பரேட்டாக வந்து கம்பீட் பண்ணக்கூடாது, எல்லாருமே எக்கனாமிக்கலி ஒன்றா கனெக்டடாக இருக்கணும் அப்படின்றது சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு ஐடியாவும் ப்ரப்போஸ் பண்ணார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல், ஸ்டீல், ஃபேக்ட்ரிஸ் அண்ட் ட்ரேட் இது எல்லாமே எக்கனாமிக்கலி ஷேர்டு சிஸ்டம்குள்ளே வந்தால் நாளைக்கு நம்மளால் வார் பண்ணுறது இம்பாசிபிள் ஆகும் அப்படின்னு சொன்னார். இது ஏன் இம்பாசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம ஷேர்டு எக்கனாமிக்கில் இருக்கும் போது நம்ம ஒரு பக்கத்து கண்ட்ரிக்கு வார் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளோட வெரி ஓன் எக்கனாமிக்கே பாதிக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவை ராபர்ட் ஷூமன் வந்து ப்ரப்போஸ் பண்ணி இந்த ஐடியாவை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் கொண்டு போனாங்க. ஸோ அதுதான் வந்து யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு பெரிய ஃபவுண்டேஷனாகவும் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது 1970 அமெரிக்கா வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் பவர் ஆயிடுச்சு. அதாவது வெறும் டாலர்னால் மட்டுமே இந்த வேர்ல்டு எக்கனாமிக்கே டாலர் நம்பி தான் ரன் ஆகிட்டு இருக்க ஒரு நிலமையில் போயிட்டே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சவுதியில் ஆயில் வாங்கணுன்னா டாலர், கண்ட்ரிஸ் ரிசர்வ் சேவ் பண்ணுறதுக்கு டாலர், அண்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அகெயின் அதுலேயும் டாலர். ஸோ இப்படி எல்லாத்துலேயுமே டாலர்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அமெரிக்காவுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மணி பிரிண்ட் பண்ணாங்கன்னா அது எந்த கண்ட்ரிஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது யூரோப் லீடர்ஸுக்கு ஒரு சின்ன இரிட்டேஷன் கொடுத்துச்சு. அண்ட் அப்போ அவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சாங்க, நம்ம யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் அது அமெரிக்காவுக்கு ஒரு ஈக்குவல் பவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாங்க. அப்போ ஏன் நம்ம கரன்சி வீக்காக இருக்கணும்? ஸோ இந்த கேள்வி தான் ஈரோவோட பர்த்துக்கு ஒரு முக்கியமான ரீசனாக நம்ம பார்க்கலாம். அப்புறம் என்னப்பா எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இந்த சமயத்தில் தான் 1989 வந்து ஒரு ஈவெண்ட், அது வந்து யூரோப் பாலிட்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிடுச்சு.
அது எந்த ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்லின் வால் கொலாப்ஸ். அதாவது ஈஸ்ட் ஜெர்மனி அண்ட் வெஸ்ட் ஜெர்மனி, ஸோ இவங்க 2 பேரும் ரீயூனைட் ஆக போகிறாங்க அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லைக் இது வந்து ஜெர்மனிக்கு ரொம்ப பெரிய விக்ட்ரி, ஆனால் ஃப்ரான்ஸுக்கு இது ரொம்ப பெரிய பயம். பிகாஸ் யுனைடெட் ஜெர்மனினா அது சூப்பர் பவர்ஃபுல் ஜெர்மனி அப்படின்னே நம்ம சொல்லலாம். அப்போது ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட், சாரி வெயிட் அ மினிட், பிகாஸ் இதுக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது கஷ்டம், அதனால் ஐ டேக் a little bit of time, okay. A few moments later. ஸோ அப்போது ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் ஃப்ரான்ஷியோஸ் மிட்டேராண்ட், நான் இந்த ஸ்பெல்லிங்கை போட்டுறேன், நீங்களே ஃப்ரெஞ்சில் ஒரு தடவை ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. பேசிக்கலி ஐம் வீக் இன் ஃப்ரெஞ்ச். ஓகே, லெட்ஸ் ஜம்ப் இன் டு த கண்டென்ட், கமான். ஸோ அப்போதைக்கு இருக்கிற ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் ஒரு கண்டிஷன் வச்சார். அவர் என்ன வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கராக வேணால் இருக்கலாம், அதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் நீங்கள் ஈரோப்புக்குள்ளே டீப்லி கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணார். ஸோ அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியோட பவர் ஈரோப் கண்ட்ரோல்குள்ளே இருக்கணும், அதுதான் அதோட அர்த்தம். ஸோ இதை கேள்விப்பட்ட அப்போ இருந்த ஜெர்மன் சான்சலர், அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மட் கோல். அவர் பெரிய இங்கே போட்டுறேன், நீங்களே ப்ரொனன்சியேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அவர் ஒரு டிஃபிகல்ட் டெசிஷன் எடுத்தார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியோட பழைய கரன்சியான மார்க்கை அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார். ஜஸ்ட் கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள், ஜெர்மனிக்கு மார்க்னா அது ஒரு ப்ரைட், அது ஒரு பவர், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ஐடென்டிட்டின்னே நம்ம சொல்லலாம். ஆனால் கோல் என்ன பண்ணார்னா அது சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஒன் ரீசன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூரோப் யுனைட்டடாக இருந்தால் மட்டும்தான் ஃப்யூச்சரும் ஸ்டேபிளாக இருக்கும், அண்ட் அது பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அண்ட் அதுதான் எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒன் டெசிஷனை அவர் எடுத்தார். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு எக்கனாமிஸ்ட் அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஜேக்கஸ் டெல்லர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட இன்வென்ஷனோட வர்றாரு. அது என்ன இன்வென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன் மார்க்கெட், ஒன் பேங்கிங் சிஸ்டம், ஒன் எக்கனாமிக் அண்ட் ஒன் கரன்சி. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் யூரோப் அப்படின்ற ஒரு கான்செப்டை ஜேக்கஸ் டெல்லர் வந்து கொண்டு வராரு. அண்ட் ஃபைனலி த ட்ரீம் பிகம் ட்ரூ ஆஸ் அ ஹீரோ. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்க இந்த சமயத்தில் என்ன தான் வார் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெர்மனி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இன்னும் சில கண்ட்ரிஸான ஸ்பெயினில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் க்ரீஸில் வந்து நிறைய விதமான ப்ரொட்டஸ்ட் அண்ட் பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் இத்தாலி ஸ்டில் அவங்க பேங்க்ரப்டாக தான் இருந்துகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த சமயத்தில் எப்படி இந்த ஒன் கரன்சி பாலிசி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்கும் போது, அப்போ பொலிட்டிஷியனெல்லாம் சேர்ந்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் யுனைட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எக்கனாமிக்கல் யுனைட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் 1992 ஈரோப்போட ஹிஸ்ட்ரி மாற்றின அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்ட்ரிக்ட் ட்ரீட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ட்ரீட்டி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாருமே காமன் கரன்சியான ஈரோவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1999 ஈரோ அஃபிஷியலாக பான் ஆச்சு. ஆனால் இனிஷியலி எல்லாருமே அதை வந்து ஃபிசிக்கல் கரன்சியாக அவங்க யூஸ் பண்ணல. அவங்க எல்லோரும் எப்படி யூஸ் பண்ணாங்கன்னா, ஆன்லைன் கரன்சியாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் பேங்க்ஸில், அப்புறம் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸ், லைக் கவர்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் வந்து ஈரோ வந்து ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ எந்த ஒரு ஃபிசிக்கல் கரன்சியும் இல்லை. ஸோ ஃபைனலி 2002 ஜனவரி 1 வந்து ஈரோ அஃபிஷியலாக ஃபிசிக்கல் கரன்சியாக எல்லா பீப்புள் கையிலையும் போக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் எல்லாருமே மற்ற கண்ட்ரீஸில் அவங்களோட பழைய கரன்சியை விட்டுட்டு இந்த புது கரன்சிக்கு ஒரு யூனிட்டியோடு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 12 யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஒரே நாளில் அவங்களோட பழைய கரன்சிஸை வந்து அஃபிஷியலாக ரிட்டையர் பண்ணிவிட்டு அவங்க நெய்பர் கண்ட்ரிஸோடு சேர்ந்து புதுசாக அனௌன்ஸ் பண்ண கரன்சி யூஸ் பண்ணும் போது லிட்ரலி ரொம்ப வருஷமான ஹிஸ்ட்ரி ஓவர் நைட்டில் சேஞ்ச் ஆன ஃபீலிங் தான் அது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஈரோ ஒரு சக்ஸஸாக இல்லை ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி எஸ் அண்ட் நோ அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் இன்றைக்கி கூட ஈரோ அப்படின்றது வந்து வேர்ல்டில் ஒரு செகண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சியாக தான் நம்ம பார்க்குறோம். அண்ட் டாலருக்கு அது ஒரு பிக்கஸ்ட் காம்படிட்டராகவும் நம்ம பார்க்குறோம். ஈரோ ஒரு கரன்சி மட்டும் இல்லை, அது யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து நடத்தின ரொம்ப ஒரு ஆம்பிஷியஸான பொலிட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப நாளாக எனிமிஸாக இருந்த கண்ட்ரிஸ், நேஷன்ஸ் எல்லாருமே இன்றைக்கி ஒரு மணின்ற ஒரு விஷயத்து மூலியமாக ரீயூனிட் ஆக ட்ரை பண்ணாங்க. வாரை அவாய்ட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ண இந்த சிஸ்டமில் லேட்டர் எக்கனாமிக்கல் டென்ஷனை க்ரியேட் பண்ணிச்சு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈவன் ஆஃப்டர் மெனி கிரைசிஸ், ஈவன் ஆஃப்டர் மெனி ஃபெயிலியர்ஸ், Euro is still surviving in between peoples and countries, because sometimes currency are not just about money, it is a symbol of power. And especially எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் ஞாபகம் வருது. இந்த ஜிகே புக்கில் சின்ன வயசில் ஃபேக்ட் அப்படின்ற ஒரு காலம் இருக்கும். அந்த காலமில் வந்து இந்த ஈரோ அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈரோவோட சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அந்த ஈயை வந்து ஈரோப்னு சொல்லுவாங்க, அண்ட் அந்த 2 கோடு வந்து ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈரோப்போட மெசேஜ் டு த வேர்ல்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, இங்கே என்ன தான் அமெரிக்கா சூப்பர் பவராக இருந்தாலும்
உனக்கு போட்டியாக நாங்களும் இருக்கோம் அப்படின்றத வந்து சொல்லுது ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அண்ட் ஒரு சில பேருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் அண்ட் ஒரு சில பேருக்கு ஒரு கருத்துக்கள் இருக்கும். ஸோ அனைத்து கருத்துக்களும் இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். எஸ், மணி இஸ் எ சூப்பர் பவர் அண்ட் அந்த கரன்சியோட வேல்யூ அதிகமாக இருக்கவங்க கையில் தான் இந்த வேர்ல்டோட ரூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் இருந்தாலும் அட் த எண்ட் ஒரு பர்டிகுலர் யூரோப்புன்ற ஒரு கண்ட்ரிஸ் வந்து பீஸ்ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும்போது ஏன் மற்ற கண்ட்ரிஸ் அதை ட்ரை பண்ணக்கூடாது? ஸோ கொஞ்சம் யோசிக்கலாமே. இருக்க போது கொஞ்சம் காலம் தான், எல்லாருமே 100 வயசு வரைக்கும் இருக்க போது இல்லை, 120 வயசு வரைக்கும் இருக்க போது இல்லை. யார் எப்போ வேணால் என்ன ஆகுன்றதை வந்து நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகவும் நிம்மதியாக இருப்போம். இந்த சுற்றி இப்போ ரீசனாக நடக்கிற இந்த வார் டென்ஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு எங்கேயுமே சொல்யூஷன் இருக்காதா அப்படின்றது மாதிரி தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. பட் அது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு சில அதிகார பவர் அண்ட் இந்த மாதிரி ஒரு சில பணம் பவர் இருக்கிறவங்களாம் பண்ணுற ஒரு சில விஷயத்தை பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏன் நம்ம லைஃப்லேயே திடீர்னு நம்ம கையில் நாளைக்கு பணம் தான் நம்மளே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரேஞ்சில் மாறிடும். நம்மளோட வாய்ஸில் ஒரு மாற்றம் இருக்கும், நம்மளோட இதில் மாற்றம் இருக்கும். பட் அதெல்லாமே இருக்கலாம், தப்பு இல்லை. அண்ட் அது ஒரு ஹேட்டராக கொண்டு போகும்போது அது ஒரு வேறு மாதிரியாக போயிடுது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் எல்லாருமே ஹாப்பியாக இந்த பூமியில் இருப்போம். பிகாஸ் அட் த எண்டு நம்ம எல்லாரோடையும் பவர்ஃபுல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சர். ஸோ இந்த பூமி வந்து லைட்டாக ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிச்சுன்னா நம்ம எல்லோரும் குவைட்டாக போயிட வேண்டியதான். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே ஃப்ரம் திஸ் என்டையர் கான்செப்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் இந்த ஹீரோ பற்றின கதை தெரியணும், இல்லை உங்களுக்கு இந்த ஹீரோ பற்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்ல கண்டென்ட்டை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ until then, this is your Fabian signing off from Fab's YouTube channel. So tata, bye bye, see you and take care and be happy and keep smiling and yeah.